ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் விவோ மொபைலில் இருக்கிற சூப்பர்பான ஒரு 10 டைனமிக் எஃபெக்ட் ஃபியூச்சர்ஸை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ இது. டைனமிக் எஃபெக்ட்ஸ்னா என்னன்னா, உங்கள் மொபைலை அன்லாக் பண்ணும்போது உங்களுக்கு இன்கமிங் கால்ஸ் வரும் பொழுது, இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்டை யூஸ் பண்ணும்போது, ஃபேஸ் லாக்கை யூஸ் பண்ணும் பொழுது, சார்ஜ் போடும்போது, யூஎஸ்பி கேபிளை இன்சர்ட் பண்ணும்போது, உங்களுடைய மொபைல் ஸ்க்ரீனை ஆன் ஆஃப் பண்ணும் பொழுது வரக்கூடிய அனிமேஷன் எஃபெக்ட்ஸை நமக்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இதில் இருக்கிற ஒவ்வொரு ஃபியூச்சர்ஸுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் உங்க மொபைல்ல செட்டிங்ஸை ஓபன் பண்ணிக்கங்க. இதுல லைட்டா ஸ்க்ரோல் பண்ணி டைனமிக் எஃபெக்ட்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ள லைட்டா ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா ஸ்கிரீன் ஆன் ஆஃப் அனிமேஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ள 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னா, நீங்க உங்க மொபைல்ல ஸ்கிரீன் ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணும் பொழுது எந்த அனிமேஷன் எஃபெக்ட்ல உங்களுக்கு ஸ்கிரீன் ஆன் ஆகணும் அப்படிங்கறத இங்க சூஸ் பண்ணிக்கலாம். எந்த அனிமேஷன் எஃபெக்ட்டுமே வேண்டாம்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கங்க. செகண்ட் அனிமேஷனை சூஸ் பண்ணீங்கன்னா ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆகிற மாதிரி சென்ட்ரல்ல இருந்து உங்களுக்கு ஸ்கிரீன் ஆன் ஆகும். தேர்ட் அனிமேஷனை சூஸ் பண்ணீங்கன்னா ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆகிற மாதிரி ரைட் சைட்ல இருந்து ஸ்கிரீன் ஆன் ஆகும். ஃபோர்த் அனிமேஷனை சூஸ் பண்ணீங்கன்னா ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற மாதிரி டாப்ல இருந்து உங்கள் ஸ்க்ரீன் ஆன் ஆகும். நான் தேர்டாக இருக்கிற அனிமேஷனை சூஸ் பண்ணிட்டு அப்ளையை கொடுத்துட்டு டோட்டலாக வெளியே வந்துட்டு என்னுடைய மொபைல் ஸ்க்ரீனை ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணுறேன். பாருங்க, நான் சூஸ் பண்ண மாதிரி ரைட் சைடில் இருந்து ஸ்க்ரீன் டிஸ்பிளே ஆகுது. நெக்ஸ்ட் சேம் இந்த டைனமிக் செட்டிங்ஸ்குள்ள யூஎஸ்பி இன்சர்ட்டிங் அனிமேஷனை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ள நீங்க யூஎஸ்பி கேபிள உங்க மொபைல்ல இன்சர்ட் பண்ணும் பொழுது எந்த அனிமேஷன் எஃபெக்ட்ல உங்க மொபைல் ஸ்கிரீன் டிஸ்பிளே ஆகணும்னு இங்க செட் பண்ணிக்கலாம். எந்த அனிமேஷன் எஃபெக்ட்டுமே வேண்டாம்னு நினைச்சீங்கன்னா ஃபர்ஸ்டா இருக்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கங்க. நான் செகண்டா இருக்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிட்டு யூஎஸ்பி கேபிள இன்சர்ட் பண்றேன். பாருங்க, உங்க மொபைல் ஸ்கிரீன்ல இப்படித்தான் அனிமேஷன் எஃபெக்ட் டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட் சேம் இந்த டைனமிக் எஃபெக்ட்ஸ்ல சார்ஜிங் அனிமேஷனை கிளிக் பண்ணிக்கங்க. எந்த அனிமேஷன் எஃபெக்ட்டும் சார்ஜ் போடும் பொழுது டிஸ்பிளே ஆகக்கூடாதுன்னா ஃபர்ஸ்டா இருக்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கங்க. அனிமேஷன் எஃபெக்ட் சார்ஜ் போடும் பொழுது டிஸ்பிளே ஆகாது. இல்ல எனக்கு டிஃப்ரெண்டான ஸ்டைலான அனிமேஷன்ஸ் வேணும்னா மீதி இருக்கிற 7 ஆப்ஷன்ஸ்ல எந்த நீங்க அனிமேஷன் வேணும்னாலும் சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிட்டு அப்ளையை கொடுத்துக்கங்க. பாருங்க, நான் இந்த எஃபெக்டை சூஸ் பண்ணிட்டு சார்ஜ் போடுறேன். ஸோ இந்த சார்ஜிங் அனிமேஷன் இந்த மாதிரி டிஃப்ரெண்டா ஸ்டைலா டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட் சேம் டைனமிக் எஃபெக்ட்ல ஆம்பியன்ட் லைட் எஃபெக்ட்டை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ள ஆன் ஸ்கிரீன் டிஸ்பிளே ஆஃப்ல இருக்கும், ஆன் பண்ணிக்கங்க. இதை ஆன் பண்ணணும்னா உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வரும் பொழுதோ இல்ல கால்ஸ் வரும் பொழுதோ இந்த டைனமிக் எஃபெக்ட் டிஸ்பிளே ஆகும். சரி, எந்த மாதிரி டைனமிக் எஃபெக்ட் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் பொழுது டிஸ்பிளே ஆகும்னா, அப்படியே லைட்டா ஸ்க்ரோல் பண்ணிட்டு நோட்டிபிகேஷன் ஆஃப்ல இருக்கும், அதை ஆன் பண்ணிக்கங்க. ஆன் பண்ணதுக்கு அப்புறமா லைட் எஃபெக்ட் ஃபார் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணிக்கங்க. பாருங்க, இந்த ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆகிற மாதிரி தான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் பொழுது உங்க மொபைல்ல நீங்க சூஸ் பண்ண அனிமேஷன் எஃபெக்ட்ல டிஸ்பிளே ஆகும். இது ஒரு 5 to 6 எஃபெக்ட்ஸ் இருக்கு. இதுல உங்களுக்கு பிடித்த அனிமேஷன் எஃபெக்ட்டை சூஸ் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு பிடிச்ச கலர்ல எஃபெக்ட்ஸ் வேணும்னா கலர்ஸை கிளிக் பண்ணி டிஸ்பிளே ஆகிற கலர்ல ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கங்க. இல்ல எனக்கு ஒரு பர்சனலான கலர் இருக்கு அப்படின்னா கஸ்டமா கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான கலரை சூஸ் பண்ணிக்கங்க. சூஸ் பண்ணிட்டு அப்ளை கொடுத்துக்குங்க. நெக்ஸ்ட் டிரான்ஸ்பரண்ட்டை கிளிக் பண்ணி உங்களுக்கு லைட்டா அனிமேஷன் எஃபெக்ட் டிஸ்பிளே ஆகணும்னா பர்சன்டேஜை ரெடியூஸ் பண்ணிக்கங்க. இல்ல அனிமேஷன் எஃபெக்ட் எனக்கு பிரைட்டா வேணும்னா பர்சன்டேஜை இன்க்ரீஸ் பண்ணி 100% வரைக்கும் வச்சுக்கங்க. நெக்ஸ்ட் வித்ங்கிறத கிளிக் பண்ணி இந்த அனிமேஷன் எஃபெக்ட் திக் வேணுமா இல்ல தின்னா வேணுமான்னு இன்க்ரீஸ் பண்ணி ரெடியூஸ் பண்ணி நம்ம செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டியூரேஷனை கிளிக் பண்ணி உங்களுக்கு வரக்கூடிய நோட்டிபிகேஷனோட அனிமேஷன் எஃபெக்ட் ஷார்ட் டைம்லயே வேணுமா இல்ல ரிமைண்ட் பண்ற மாதிரி அதிகமான டைம் எஃபெக்ட்ஸ் டிஸ்பிளே ஆகணுமான்னு ஷார்ட் ஆர் லாங்க சூஸ் பண்ணி அப்ளை கொடுத்துட்டு ஒரு ஸ்டெப் பேக் வந்துருங்க. நெக்ஸ்ட் நோட்டிபிகேஷன் ஆப்ஸ். இது எதுக்குன்னா, இப்ப நம்ம செட் பண்ண அனிமேஷன் எஃபெக்ட் எந்த அப்ளிகேஷன்ல இருந்து நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும் பொழுது இந்த எஃபெக்ட் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகணும்ங்கறத இங்க செட் பண்ணிக்கலாம். எல்லா அப்ளிகேஷன்ல இருந்தும் எனக்கு நோட்டிபிகேஷன் வரும் பொழுது இந்த எஃபெக்ட் வேணும்னா ஆல் ஆப்ஸ்ங்கறத கிளிக் பண்ணிக்கங்க. இல்ல வாட்ஸ்அப்ல இருந்து எனக்கு ஒரு மெசேஜ் வருது, அந்த நோட்டிபிகேஷனுக்கு மட்டுமே எனக்கு இந்த எஃபெக்ட் வேணும்னா வாட்ஸ்அப் மட்டும் நீங்க சூஸ் பண்ணிக்கங்க. நான் வாட்ஸ்அப்பை மட்டும் சூஸ் பண்ணிட்டு டோட்டலா வெளியே வந்துட்டு இப்ப இந்த வாட்ஸ்அப்ல எனக்கு ஒரு மெசேஜ் வருது. அந்த மெசேஜ் வரும் பொழுது இந்த நோட்டிபிகேஷன் எஃபெக்ட் எப்படி டிஸ்பிளே ஆகுதுங்கறத இப்ப ஸ்கிரீன்ல பாத்துக்கங்க.
நெக்ஸ்ட் இன்கமிங் கால்ஸ்க்கு எப்படி டைனமிக் எஃபெக்ட் அப்ளை பண்றதுங்கிறத பார்ப்போம். சேம் செட்டிங்ஸ்க்குள்ள டைனமிக் எஃபெக்ட்டுக்குள்ள ஆம்பியன்ட் லைட் எஃபெக்ட்டை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ள இன்கமிங் கால்ஸ் ஆஃப்ல இருந்ததுன்னா ஆன் பண்ணிக்கங்க. இப்ப அதுக்கு கீழே லைட் எஃபெக்ட் ஃபார் இன்கமிங் கால்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. பாருங்க, நம்ம நோட்டிபிகேஷன்ல பார்த்த சேம் டைப் ஆஃப் அனிமேஷன் எஃபெக்ட் இங்கேயும் டிஸ்ப்ளே ஆகும். இதுல 6 டைப்ஸ் ஆஃப் எஃபெக்ட்ஸ் இருக்கு. இதுல எந்த எஃபெக்ட் வேணுமோ அந்த எஃபெக்ட்ஸை சூஸ் பண்ணிக்கங்க. நீங்க சூஸ் பண்ண எஃபெக்ட்டுக்கு கலரை நீங்க சேஞ்ச் பண்ணணும்னா கலரை கிளிக் பண்ணி அவைலபிள் கலர்ஸை சூஸ் பண்ணிக்கங்க. இல்ல உங்களுக்கு தேவையான கலரை நீங்க செலக்ட் பண்ணணும்னா கஸ்டமர் கிளிக் பண்ணி செட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் டிரான்ஸ்பரண்ட்டை கிளிக் பண்ணி இந்த லைட் எஃபெக்ட் லைட்டா வேணுமா இல்ல பிரைட்டா வேணுமா அப்படிங்கறத டிக்ரீஸ் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் வித்தை கிளிக் பண்ணி லைட் எஃபெக்ட் திக்கா வேணுமா தின்னா வேணுமான்னு டிக்ரீஸ் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு அப்ளை கொடுத்துட்டு டோட்டலா வெளியே வந்துருங்க. இப்போ உங்களுக்கு ஒரு கால்ஸ் வரும் பொழுது உங்களுடைய இன்கமிங் கால்ஸ் இந்த ஸ்கிரீன்ல டிஸ்ப்ளே ஆகிற மாதிரி லைட் எஃபெக்டோட தான் டிஸ்ப்ளே ஆகும். செக் பண்ணி பாருங்க, ரொம்ப ஸ்டைலிஷா இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம நோட்டிபிகேஷன் அண்ட் இன்கமிங் கால்ஸ் வரும் பொழுது டிஸ்ப்ளே ஆகிற லைட் எஃபெக்ட்டுக்கு ஷெட்யூல் டைம் போட்டு செட் பண்ணிக்கலாம். அதாவது சேம் டைனமிக் எஃபெக்ட்ஸ்க்குள்ள ஆம்பியன்ட் லைட் எஃபெக்ட்ஸ்க்குள்ள கஸ்டம் டைம் ஆஃப்ல இருந்ததுன்னா ஆன் பண்ணிக்கங்க. இதுக்கு கீழே ஸ்டார்ட் டைம் அண்ட் எண்ட் டைம்ல நீங்க டைம் ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னா நீங்க ஃபிக்ஸ் பண்ண டைம்ல மட்டும் தான் இந்த லைட் எஃபெக்ட் டிஸ்ப்ளே ஆகும். உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் பொழுதும் இன்கமிங் கால்ஸ் வரும் பொழுதும் மற்ற டைம்ல எல்லாம் இந்த லைட் எஃபெக்ட்ஸ் டிஸ்ப்ளே ஆகாது. நெக்ஸ்ட் உங்க மொபைல் அன்லாக் பண்ண உடனே உங்க ஹோம் ஸ்கிரீன் எந்த அனிமேஷன் எஃபெக்ட்ல டிஸ்ப்ளே ஆகணும்னு செட் பண்ணிக்கலாம். அதுக்கு சேம் செட்டிங்ஸ்க்குள்ள டைனமிக் எஃபெக்ட்ஸ்க்குள்ள ஹோம் ஸ்கிரீன் என்டரிங் அனிமேஷன் ஆஃப்டர் அன்லாக்கை கிளிக் பண்ணி இங்க 4 டைப் ஆஃப் அனிமேஷன் எஃபெக்ட்ஸ் டிஸ்ப்ளே ஆகும். இதுல நீங்க சூஸ் பண்ணி எந்த அனிமேஷன் எஃபெக்ட்ல உங்களுக்கு அன்லாக் பண்ண உடனே டிஸ்ப்ளே ஆகணும்னு செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் உங்க இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் மாடலை நீங்க சேஞ்ச் பண்ணணும்னா சேம் டைனமிக் எஃபெக்ட்ஸ்க்குள்ள ஃபிங்கர் பிரிண்ட் ஐகான் அனிமேஷனை கிளிக் பண்ணிக்கங்க. இதுல டிஸ்ப்ளே ஆகிற 7 டிஃபரண்ட் ஸ்டைல் ஆஃப் ஃபிங்கர் பிரிண்ட் மாடல்ல எந்த அனிமேஷன் எஃபெக்ட் உங்களுக்கு வேணுமோ அதை செலக்ட் பண்ணி அப்ளை கொடுத்து செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நீங்க ஃபிங்கர் பிரிண்ட்டை பிரஸ் பண்ணும் பொழுது டிஸ்ப்ளே ஆகிற அனிமேஷன் எஃபெக்ட்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கு சேம் டைனமிக் எஃபெக்ட்ஸ்க்குள்ள ஃபிங்கர் பிரிண்ட் ரெகக்னிஷன் அனிமேஷனை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ள 8 வகையான அனிமேஷன் எஃபெக்ட் டிஸ்ப்ளே ஆகும். இதுல உங்களுக்கு பிடித்த ஒரு அனிமேஷனை செலக்ட் பண்ணி அப்ளை கொடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஃபேஸ் லாக் ஐகானை நீங்க சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அது எப்படின்னா சேம் டைனமிக் எஃபெக்ட்குள்ள ஃபேஷியல் ரெகக்னிஷன் அனிமேஷனை கிளிக் பண்ணி அதுல டிஸ்ப்ளே ஆகிற 5 டைப் ஆஃப் ஐகான்ல எது உங்களுக்கு தேவையோ அதை செலக்ட் பண்ணி அப்ளை கொடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி டெக்னிக்கலான விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்க. நம்மளுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். see you again next videos.